ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ராம்சர் ஈரநிலங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ராம்சர் ஈரநிலங்கள் இதை வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் தமிழ்நாட்டில் 16 ராம்சர் ஈரநிலங்கள் இருக்குது. இதில் வந்து என்னென்னா நம்ம ஒரு 5 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கோம். சதுப்பு நிலம், பறவைகள் சரணாலயம், ஈரநில வளாகம், உயிர்கோள காப்பகம், காப்பு காடுன்னு நான் ஒரு 5ஆக பிரித்து கொடுத்துட்டேன். இதே கலரில் தான் அங்கேயும் எழுதியிருப்பேன். ஸோ படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால பிரித்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து கரிக்கிளி வேடந்தாங்கல் 2 பறவைகள் சரணாலயம். ரெண்டுமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் இருக்குது. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ரெண்டுமே எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிச்சாவரம் எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. பிச்சாவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள், அது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கரைவெட்டி அப்படின்றது பறவைகள் சரணாலயம், இது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லாங்வுட் சோழா அப்படின்னு நீலகிரியில் இருக்குது. இது என்னென்னா காப்பு காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காப்பு காடு அப்படின்னா வனவிலங்கு சரணாலயம், அப்புறம் தேசிய பூங்கா 2 இடத்துலையும் என்னென்னா வனவிலங்குகள்லாம் பாதுகாப்பாங்கல்ல, அந்த எல்லைக்குள்ளே வச்சு உள்ளே இருக்கும் வனவிலங்குகள், அங்கே பாதுகாக்கப்பட்ட இடம், யாரும் உள்ளே வந்து போகக்கூடாது அரசோட அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 இடத்துக்கும் நடுவுலலாம் என்னென்னா இருக்கிற இடத்த காப்பு காடுகள் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே விலங்குகளோட நடமாட்டம் இருக்கும். அதனால் வந்து என்னென்னா காப்பு காடுகள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது உள்ளே போகிறது பற்றிலாம், அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அதை காப்பு காடுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இடத்தெல்லாம் அது மாதிரி அனௌன்ஸ் பண்ண இடம் தான் லாங்வுட் சோழா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து ராம்சர் ஈரநிலமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது வெள்ளோடு வந்து என்ன எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்குது. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வடுவூர் வந்து பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதய மார்த்தாண்டபுரம் அப்படின்னு ஒரு பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோடிக்கரைன்னு ஒரு பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சித்ராங்குடி, கஞ்சிரங்குளம் ரெண்டுமே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மன்னார் வளைகுடா எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியோட கடற்கரையோ பக்கமாக இருக்கும் மன்னார் வளைகுடா. இது ஒரு உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்கோள காப்பகம்னா அங்கே நிறைய விதமான உயிர்கள் வாழும். பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து உலக அளவில் வந்து அக்செப்ட் பண்ண பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மன்னார் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கூந்தன்குளம் இதுவும் வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. பழைய தமிழ் புக், ஓல்டு தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், அங்கே பறவைகள் சரணாலயம் இருக்கிறதால அங்கே இருக்க மக்கள் கிராக்கர்ஸ் வெடியே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 இருக்குது கன்னியாகுமரியில், சுசீந்திரம், வேம்பனூர் ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து என்னென்னா ஈரநில வளாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து என்னென்னா ராம்சர் ஈரநிலங்கள் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இது ஒரு ஈரநில வளாகமாக வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 16 ராம்சர் ஈரநிலத்தையும் வந்து பார்த்தோம். ஏன் இந்த ராம்சர் ஈரநிலம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை நீர்லாம் இப்போ வந்து சென்னையில் வெள்ளம் வரத்துக்கே ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ட்ரைனேஜ் ஒழுங்காக இல்லை. ட்ரைன்ஸ் வந்து என்னென்னா ஒழுங்காக போய் சேர மாட்டேங்குது. மழை தண்ணி தேங்குறதுக்கான இடம் இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கட்டிடமாக இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் மழை தண்ணி கீழே கிரவுண்டில் ஸ்டோரேஜ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ராம்சர் ஈரநிலம் வச்சு பாதுகாக்கிறாங்க. முன்னாடி தமிழ்நாட்டில் ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதை அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க. இது மாதிரி இந்தியா ஃபுல்லாகவுமே அதிகப்படுத்திட்டு வராங்க. ஏன்னா வந்து நிறையா கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் வந்து அதிகமாக படுத்தணும் அப்படின்றதுக்காக, நிலத்தடியில் அதிகமாக தண்ணி ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இருக்கிற இடத்த ராம்சர் ஈரநிலங்களை அதிகப்படுத்திட்டு வராங்க. உலக அளவில் வந்து என்னென்னா நிறையா அதிகப்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராம்சர் ஒப்பந்தம் எப்போ கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1970s அந்த ஏரியாலே வந்து அந்த ஆண்டிலே கையெழுத்து போட்டாங்க. February 2 வந்து நம்ம ராம்சர் ஈரநில நாளாக, உலக ஈரநில நாளாக கொண்டாடுறோம் February 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானில் இருக்க
ராம்சர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அது கையெழுத்து போட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை ராம்சர் ஈரநிலங்களாக அறிவிக்கணும். உலகத்தில் இருக்கிற நிறையா இந்த மாதிரி பிளேசஸ்லாம், நல்லா ஈரநிலமாக இருக்கிற பிளேசஸ்லாம் இந்த மாதிரி அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டாங்க. அது இந்த பிளேஸ் என்னென்னா ராம்சர் அப்படின்ற ஒரு பிளேஸு. இது வந்து ஈரான் நாட்டில் இருக்குது. அதனால் இது பேரே என்னென்னா ராம்சர் ஈரநிலங்கள் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணுற ஈரநிலங்களை ராம்சர் ஈரநிலங்கள் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேலே நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்காக. தேங்க்யூ.